ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 18ஆம் நாள் தொடக்கம். சித்த வேதம் அத்தியாயம் 5. சிஷ்யன்: சுவாமி, முன் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம்தான் சிருஷ்டி என்பது எனக்கு உறுதிப்பட்டது. ஆனால் பஞ்சபூதங்களில்தான் சிருஷ்டி என்பதாக சொல்லி வருகின்றார்கள். அதன் காரணம் என்ன என்பதை விவரமாய் அருள் புரிய பிரார்த்திக்கின்றேன். பஞ்சபூதங்கள் என்பது எவையெல்லாம் ஆகும்? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் இவைகளாகும். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் இவைகளைத்தான் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முன் அத்தியாயத்தில் விவரித்த வாயுவும் பஞ்சபூதங்களில் அடங்கிய ஒன்று என்றல்லவா புலனாகிறது. எப்படியானாலும் பஞ்சபூதங்களினால்தான் சிருஷ்டி. ஆனால் பஞ்சபூதங்கள் இன்னின்னவைதான் என்று உலகத்தாருக்கு தெரிகிறதில்லை. ஆனால் பஞ்சபூதங்களின் உற்பத்தியை சொல்லுகிறோம். அதாவது அட்சரத்திலிருந்து ஆகாயமும், ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து அப்புவும், அப்புவிலிருந்து பிருத்திவியும் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. பிருத்திவி என்று சொல்லி வருவது பூமியும், அப்பு என்று சொல்லி வருவது ஜலமும் ஆகும். அந்த ஜலத்திலிருந்தே பூமி உண்டானதென்று சொல்லி வருகிறார்கள். இதை நாம் ஒரு காலம் நம்புவதற்கிடமில்லை. ஏனென்றால் பூமி என்கிற ஒரு அவஸ்தை, அதாவது நிலைமை இல்லாவிட்டால் ஜலம் முதலான யாதொரு வஸ்துவும் உண்டாகாது. பூமியில்தான் ஜலம் இருப்பது. ஜலத்தில் பூமி நிற்பதற்கில்லை. காரணம், சமுத்திரம் என்று சொல்லப்படுவது பூமியில் ஜலம் நிறையப்பட்ட ஒரு பெரிய பாகமாகும். அந்த ஜலம் நிற்பதற்கு அடிஸ்தானமாக பூமி இல்லாவிட்டால் ஜலம் நிற்காது. தவிர அதில் அநேக தீவுகள் இருக்கின்றன. அடியில் பூமி இல்லாவிடில் அப்படிப்பட்ட தீவுகள் உண்டாக இடமில்லை. அதெல்லாமல் நாம் ஒரு கிணற்றை தோண்டும் போது கீழே போக போகத்தான் ஜலத்தை பார்க்கிறோம். அந்த ஜலம் நிற்பதும் பூமியில்தான். ஆகையினால் ஜலத்திலிருந்து பூமி உண்டானதென்று நம்புவதற்கிடமில்லை. அது எப்படியோ இருக்கட்டும். நாம் இப்பொழுது நினைக்கிறபடி பஞ்சபூதங்களினால் சிருஷ்டி உண்டாகிறது என்று ஒரு காலம் நம்புவதற்கிடமில்லை. ஏனென்றால் பஞ்சபூதங்களில் பிருத்திவி என்று சொல்லுகிறது பூமியும், அதாவது மண்ணும், அப்பு என்று சொல்லுகிறது ஜலமும், அதாவது தண்ணியும், தேயு அதாவது அக்னி என்பது தேஜஸும், அதாவது பிரகாசமும், வாயு என்பது சலித்து கொண்டிருக்கிறதும், அதாவது காற்றும், ஆகாயம் என்பது காண முடியாததும் மிகவும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றதும் வெளி, அதாவது காலியமாகும். இந்த பிரகாரமுள்ள 5 வஸ்துக்களையும் ஒன்றாக சேர்த்து சிருஷ்டி செய்ய முடியாது. அது ஏனென்றால் இதோ காணுகிற காளி, அதாவது வெளி ஆகாசமாகும். இதை பிடித்து பாக்கியுள்ள 4 பூதங்களோடு சேர்க்க முடியுமா? முடியாது. வாயு என்று சொல்வது சலித்து கொண்டிருக்கிற இந்த காற்று. இதை பிடித்து பாக்கியுள்ள பூதங்களோடு சேர்க்க முடியுமா? முடியாது. அக்னி என்று சொல்லுகிறது தேஜஸாய் இருக்கின்ற பிரகாசம். இதையும் பிடித்து பாக்கியுள்ள பூதங்களோடு சேர்க்க முடியுமா? முடியாது. ஆனால் பஞ்சபூதங்களும்
தன்னில் தானே இருக்கின்றதாகும். அது எவ்விதம் இருக்கிறதென்றால், இதோ ஒரு மேஜை விளக்கு. இதை பொருத்தி, அதாவது ஏற்றி, அதன் மேல் ஒரு கண்ணாடி குழாய் வைத்தால் நன்றாய் பிரகாசம் உண்டாகிறது. அந்த கண்ணாடி குழாய் காலி இல்லாமல் கெட்டியாக இருந்ததானால் அதை விளக்கின் மேல் வைத்தால் என்ன சம்பவிக்கும்? அப்பொழுது அது எரியாமல் போகும். ஆனால் அந்த விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அக்னிக்கு கண்ணாடி குழாய் வைக்காமல் விட்டாலோ சரியான பிரகாசம் உண்டாகாது. அப்பொழுது பரவி கிடக்கின்ற பிரகாசமாய் இருக்கிற சக்திக்கு கண்ணாடி குழாய் வைத்தபோது அந்த பிரகாசம் பரவி போகாமல் பிரகாச சக்தி ஒன்றாகின்றது. அப்படி ஒன்றான போது அக்குழாயில் இருக்கிற கண்ணாடியின் மூலமாய் பிரதிபிம்பித்து நமக்கு அதிகம் பிரகாசம் உண்டாகிறது. ஆனால் கண்ணாடியினால் செய்த அந்த குழாய்க்கு காலியான உள் உண்டு. அந்த காலியே ஆகாசம். அந்த காலியான ஆகாச வழியாய்த்தான் வாயு கதாகதம், அதாவது நடனம் செய்கின்றது. அவ்விதம் அதில் வாயு நடனம் செய்யாதிருந்தால் அது எரியுமா? எரியாது. ஆனால் கண்ணாடி குழாய்க்கும் அக்னிக்கும் தம்முள் யாதொரு பாத்தியதை, அதாவது சம்பந்தமில்லை. கண்ணாடி குழலுக்கு காலியான ஆகாசம் இருந்தது. அந்த காலியான ஆகாயத்தில் வாயு நடனம் செய்கின்ற நிமித்தமே அக்னி அதில் எரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி குழாய் வைக்காவிட்டால் அந்த பிரகாசம் பரவி இருக்கும். அதற்கு அக்கண்ணாடி குழாயினால் தடங்கள் வந்தபோது பரவாமல் அந்த பிரகாசம் ஒன்றாகி ஒரே சக்தியாகின்றது. குழாயாய் இருக்கிற கண்ணாடி மூலியமாய் அந்த ஒன்றான சக்தி பிரதிபிம்பித்து மிகவும் வெளிச்சமாக நாம் காணுகிறோம். குழாயை எடுத்த போதும் அக்னி அங்கேதான் உண்டாயது. ஆகாயமும் வாயுவும் இருந்தது. ஆயினும் முன்போல் பிரகாசம் கிடைக்கிறதில்லை. ஏனென்றால் அந்த பிரகாச சக்தி பரவிவிட்டது. அப்போது முன்போல பிரகாசம் கிடைக்கிறதுண்டோ? கிடைக்கிறதில்லை. ஏன்? அது எதனால்? அந்த பிரகாசமாகிய சக்திக்கு கண்ணாடி குழாயினால் தடை நேரிட்டு பிரதிபிம்பிப்பதற்கு வழி இல்லாததனாலே ஆகும். இப்பிரகாரம்தான் நம்முடைய நிலைமையும். நம்மிலும் ஆகாயமும் வாயுவும் அக்னியும் உண்டு. நமக்கு நான் என்கிற அவஸ்தையான ஒரு கண்ணாடி குழாயும் உண்டு. எப்பொழுது நான் என்கிற அவஸ்தையான குழாய் வைக்கின்றோமோ அப்பொழுது தான் அதன் மூலமாக பிரதிபிம்பித்து காணுகின்றதாகும் இந்த உலகு. எப்பொழுது நான் என்கிற கண்ணாடி குழாயை எடுக்கின்றோமோ அப்பொழுது உலகத்தை காண்கிறதில்லை. இதல்லாமல் பஞ்சபூதங்களினால்தான் சிருஷ்டிக்கப்படுகிறது என்று சொல்வதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை. காரணம், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் இவைகளை ஒன்றாக சேர்த்து சிருஷ்டித்ததா இருந்ததென்றால் ஒரு காலம் செத்து போக இடமில்லை. தவிர நாம் ஒருவருடைய மூக்கையும் வாயையும் அடைத்து கெட்டியாக பிடித்திருந்தால் அப்பொழுது அவர் செத்து போகிறார். அந்தப்படி ஏன் அவர் செத்து போக வேண்டும்? ஆகாசம் என்ற பூதத்தையும் சேர்த்து சிருஷ்டித்ததல்லவா? நாம் மூக்கு, வாய் இந்த இரண்டின் காலியான வழியை மாத்திரமே அடைத்து பிடித்திருந்தோம். வாயு என்கிற பூதமும் அதில் இருந்ததாகும். அந்த வாயுவுக்கு வாய், மூக்கு என்கிற இரண்டு காலியான வழி போக மீதியுள்ள காலியான வாயிலால் சஞ்சரிக்கலாம் அல்லவா? அக்னி என்கிற பிரகாசமும் அதில் உண்டாயிருந்தது. முன் அடக்கி பிடித்துள்ள இரண்டு காலி வழியால் பிரகாசிக்க மட்டும் முடிவதில்லை, அல்லாமல் பாக்கியுள்ள காலி வழியின் மூலம் பிரகாசிக்கலாம் அல்லவா? இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்தல்லவா சிருஷ்டி என்று சொல்லுகிறது.
அப்படி இருந்ததானால் முன் சொன்ன 2 காலி வழி, அதாவது வாயையும் மூக்கையும் மாத்திரம் அடைத்து பிடித்தபோது செத்து போக காரணம் என்ன? ஆனால் முன் சொன்ன மேஜை விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு வைத்திருந்த கண்ணாடி குழாயின் மேல் அதனுடைய காலி வழியை அடைத்து ஏதேனும் ஒரு பொருளை வைத்தால் அந்த விளக்கில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி என்னவாகும்? அணைந்து போகும். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.